தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சக்தி வாய்ந்த கருப்பசாமி மந்திரம் இயந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன கரெக்டாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கருப்பசாமி எந்திரன்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரமும் கூட. இவரை சரியான முறையில் நம்ம வழிபட்டாக்கா நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு காவல் தெய்வமாக நம்மளுக்கு துணையாக எப்போவுமே இருப்பார். சரிங்களா? எல்லா தெய்வங்களுக்கும் இவர் காவல் தெய்வமாக இருப்பார். அந்த மாதிரி நம்ம இப்போ வணங்கினோம்னா இவரும் நம்மளுக்கு காவல் தெய்வமாக நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராத நம்ம ஃபேமிலியை ஒரு சேஃப்டியாக நம்மளை வச்சுன்னு இருப்பார். எங்கே போனாலும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பார். நம்மளுக்கு யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா கூட நிச்சயம் அது நம்மளை தாக்காத அளவுக்கு, பாதிப்பு வராத அளவுக்கு நம்மளை பாதுகாப்பாக வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. இவர் உபாசனையும் எடுக்கலாம், இல்லை ஒரு வசியமும் செய்யலாம், இல்லை இந்த பூஜை முறைகளை மூலிமா ஒரு வசியம் செஞ்சு பண்ணலாம். சரிங்களா? இது நம்மளுடைய விருப்பம்தான். ஏன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர். இவர் உங்களுக்கு வசியம் ஆயிட்டாருன்னா யார் எது நினச்சாலும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. உங்களை மனசில் நினச்ச கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மனசில் வர்றதுக்குள்ளே இவர் தண்டனை கொடுப்பார். உங்களுக்கு எந்த ஒரு ரொம்ப வலுவான காவலாக ஒரு சேஃப்டியாக நிற்பார். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. இப்போ இந்த சக்தியினுடைய பூஜை முறைகளை நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமாவாசை நாளில் தான் இதை செய்யணும். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. சரிங்களா? விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு விநாயகரை நல்லா வணங்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் கருப்பண்ண சாமிக்கு வந்து நான் பூஜை செய்கிறேன். 48 நாட்கள் வந்து தொடர்ந்து நான் செய்யணும். எந்த வித தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு மனசில் சஞ்சலமும் இல்லாமல், நான் அனுஷ்ட ஆச்சாரங்களும் கடைபிடித்து சுத்தபத்தமாக செய்யணும். எனக்கு எந்த வித தடையும் ஏற்படாத நீ எனக்கு துணையாக இருங்க, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு வணங்கிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. ஆசீர்வாதம் வணங்கிட்டு விநாயகர் பூஜை கண்டிப்பாக முடிக்கணும். விநாயகர் பூஜை முடிச்சிடுங்க. சரிங்களா? முடிச்சுக்கிட்டு இந்த விநாயகர் பூஜைலாம் முடிச்சுட்டு விநாயகரை வணங்கிட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கல்ல அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு எந்திரம் எழுதும்பொழுது எப்போவுமே ஓதவத்தி எரியணும், சாம்பிராணி புகை இருக்கணும். அதனால் எந்திரம் எழுதுங்க. எந்திரம் எழுதிட்டு பால், பன்னீர், இளநீர் இது 3தாலையும் அதை அபிஷேகம் பண்ணி ஒரு பஞ்சால் தொடச்சி எடுத்துக்கங்க. தொடச்சி எடுத்துக்கின்னு அதுக்கு மஞ்சள் பூசுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக பூசிட்டு அந்த அஷ்டகர்ம மை, உயிர் கொடுக்குற மையை வந்து 4 மூலைக்கும் வைக்கணும், நடுவுலையும் வைக்கணும். சரிங்களா? அஷ்டகர்ம மை பூசணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஒரு மஞ்சள் கலந்த அரிசியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஒரு வாழை இலையில் வச்சு அதுக்கு மேலே இது வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து அதுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க. அதனால் அதுதான் உங்களுக்கு தெய்வம். சரிங்களா? அந்த தெய்வத்தை வந்து மனசார வணங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ வைங்க. ஏன்னா வசீகர தன்மை மல்லிகைப்பூவுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த பூஜை அமர்ந்தாலும் மல்லிகைப்பூ இல்லாத நீங்கள் செய்யாதீங்க. மல்லிகைப்பூ நிச்சயமாக தேவை. எக்காரணத்தை கொண்டும் மல்லிகைப்பூ மட்டும் மாற்றக்கூடாது. ஏன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் வசீகர தன்மை, தெய்வங்களை வசியம் பண்ணக்கூடிய தன்மை அதில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மல்லிகைப்பூ கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வெத்தலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. அருகம்பில்லு பக்கத்தில் வைங்க. சரிங்களா? முடிஞ்சால் இந்த ஒரு பிள்ளையார் துண்டு கூட வைங்க, தப்பு கிடையாது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இனிப்பு வகைகள் வச்சுக்கலாம், கார வகைகள் வச்சுக்கலாம், பாயாசம் எது வேணால் வைக்கலாம். ஏன்னா இவர் வந்து கருப்பசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டான படையல் போட வேணாம். ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு வசியமாயிட்டு அந்த வசியத்தில் நம்ம கனவுலேயே வந்து ரூபமாக வந்து கேட்பார். அதனால் வந்து நம்ம அதை அந்த லாஸ்ட்டு நாள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வீட்டில் செய்கிற பூஜை சாந்தமாக வரணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாந்தமாக வர்றதுக்கான படையல்கள். சரிங்களா? நம்ம வெத்தலை பாக்கு, பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம்
இனிப்பு வகைகள், கார வகைகள், பழ வகைகள் எல்லாமே வச்சுக்கணும். வெத்தல பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாமே இருக்கணும். நீங்க கற்பூரம் மட்டும் அணியக்கூடாது. கற்பூரம் மட்டும் கொஞ்சம் நல்லதா வாங்கிக்கங்க. நீங்க பூஜை அந்த 108 மந்திரம் சொன்னாலே இது போதும். சரிங்களா? ஒரு 1008 சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இவங்கலாம் வந்து கூப்பிட்ட உடனே வர தெய்வங்கள். 1008 சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க 108 சொன்னாலே போதும். அந்த 108 சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த ஊதுபத்தி, கற்பூரம் இத அணையக்கூடாது. தேங்காய் உடைச்சு வச்சுருங்க. கிளீனா இருக்கணும். ஒரு தெய்வத்த வசியம் பண்ண போறோம்னா, வீடு அப்படியே நறுமணமா இருக்கணும். சாம்பிராணி புகை நிறைஞ்சிருக்கணும். ஊதுபத்தி வாசனை அப்படியே கம 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 கமன்னு இழுக்கணும். சரிங்களா? அதனால தான் வந்து பன்னீரு எல்லாமே வீடு ஃபுல்லா தெளிங்க. மஞ்சள் தண்ணி தெளிங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப ஸ்க்ரீன்ல வருது பார்த்தீங்களா? இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்த முதல்ல தெள்ள தெளிவா நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. நல்ல மனசுல எப்ப எழுப்பி கேட்டாலும், நடுராத்திரில எழுப்பி கேட்டாலும், எந்த நேரத்தில எழுப்பி கேட்டாலும், உடனடியாக நீங்க தெளிவா அந்த மந்திரத்த ஒப்பிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ரனன்சியேஷன் கரெக்ட்டா குடுக்கணும். சரிங்களா? தெளிவா மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மனச ஒருநிலைப்படுத்தி விநாயகர வணங்கிட்டு எல்லாமே ஜெயமாகும். இந்த பூஜைய நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு தான் செய்யணும். அமாவாசை நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மாலை நேரத்தில 6 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காலையில 108, மாலை 108 இரு வேளையும் செய்யணும். தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நீங்க தொடர்ந்து 48 நாள் செய்யும் பொழுது, இதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் ஒரு தடைகள் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோதனைகள். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தெய்வத்த வந்து வசியம் பண்றேன்னா, அந்த தெய்வம் கூப்பிட்ட உடனே வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வந்து நம்மள சோதிக்கும். இப்போ நீங்க சொல்ற அது வசியமாயிடுச்சுன்னா, நீங்க சொல்ற வேலையெல்லாம் அது செய்யும். உங்களுக்கு காவலா நிக்கும். அப்ப அது சோதனை செய்யும். உங்களுக்கு சோதனை வரும்போது, அந்த சோதனைய தாங்குறானா? அந்த சோதனைய வந்து நம்ம மகன் தாங்குறானா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வந்து தெய்வம் வந்து நம்மள சோதிக்கும். அப்ப நம்ம சோதிக்கும்போது, நம்ம என்ன செய்யணும்னா, பயப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். உடம்பு உடம்பு சரியாம ஆயிடும். இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு கண் எரிச்சல், இல்ல உடல் உஷ்ணமாவறது. அதனால இந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் உண்டாக்கினே இருக்கும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சா சாப்பாடு வந்து பூஜைய முடிச்சுட்டு சாப்பிடுங்க. காலையில ஒரு 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 வேளைய மட்டும் கட் பண்ணிடுங்க. மதியத்தில சாப்பிடுங்க. நைட்ல பூஜைய முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு இந்த அ உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஒரு பூஜையில வந்து ஒரு கடுமையான ஒரு விரதத்தில இருக்கிறோன்னும்போது, தன்னை தானே வருத்திக்கணும். அப்பதான் அந்த கடவுள் வந்து உடனே கூப்பிட்ட உடனே வருவாரு. அந்த அளவுக்கு தன்னை தானே வருத்திக்கினா, அதுக்குன்னு கற்பூரம் கையில ஏத்திக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. நம்பளுடைய நாக்கு வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து வேற சாப்பாட்டு மேல அந்த நாக்கு மறத்துடணும். வேற ஒரு சாப்பாடு ஒரு ஒரு இதுவ வந்து எண்ணக்கூடாது. அது மாரி கட்டுப்படுத்திக்கணும். அந்த மாரியான விஷயங்களுக்கு எல்லாமே நாங்க அப்படிதான் செய்றது. ஒரு பூஜை முறையில இருக்கிறோன்னா, உப்பு இதெல்லாம் காரம் எல்லாம் கம்மி பண்ணி தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா, பூஜை நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கல் வரும்னா, இந்த மாரிலாம் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகள், தடைகள் வரும். இது மாரியான சம்மந்தங்களுக்கு இது வந்து தடையா இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா இந்த பூஜைய நான் செஞ்சு முடிப்பேன், அப்படின்ற ஒரு மன உறுதி கண்டிப்பா உங்களுக்கு தேவை. நான் செஞ்சு முடிப்பேன்றவங்களுக்கு, நான் சொல்ற இந்த விஷயத்த கவனமா கேளுங்க. வெறும் தரையில உட்காராதீங்க. ஒரு துண்டு போட்டுன்னு உட்காருங்க. இல்லன்னா ஒரு கோணி பை இருந்தா போட்டுன்னு உட்காருங்க. இல்லன்னா தர்பபாய் மேல உட்காரலாம். வெறும் தரையில உட்காரக்கூடாது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் தரையில உட்காரக்கூடாது. இதெல்லாம் பார்த்துங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா கோமியம் தெளிக்கணும். ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லணும்னா, டீப்பா சொல்லணும்னா, மனச வந்து முதல்ல தியானம் பண்றதுக்கு முன்னாடி, இந்த பூஜையில உட்கார்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10லேருந்து அப்படியே ரிவர்ஸ்ல 0 வரைக்கும் ரிவர்ஸ்லயே எண்ணின்னு வாங்க. மனச ஒருநிலைப்படுத்துங்க. அமைதிப்படுத்துங்க. எந்த எண்ணங்களுக்கும் போகாத அளவுக்கு மனச அமைதிப்படுத்துங்க. இன்னொரு விஷயம் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிக்கணும். எந்த ஒரு தீட்டுப்பாடுகளும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய கருத்து இது. சரிங்களா? மத்தவங்க சொல்றது எனக்கு தெரியல. என்னுடைய குருநாதர் இது வந்து நாங்க வணங்குற முறைகள் இது. அதனால அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க. விருப்பம் இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விட்டுருங்க. அதனால இத வந்து நீங்க அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிச்சு செய்யணும். இன்னொன்னு வந்து எந்த ஒரு நேரத்திலயும், எந்த ஒரு பொருளையும் போயிட்டு அனாவசியமா
அதுலேருந்து வேறு எடுத்து யாரும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். அந்த படையில இருக்கிற பொருளை நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாட்கள் முடிஞ்ச பிறகு நிச்சயம் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. கனவுலையோ இல்லை நேர்லையோ காட்சி கொடுப்பாரு. பயப்படாதீங்க. மனசை தைரியமாக வச்சுக்கின்னு அவர் பாதத்தை பார்த்து வணங்குங்க. வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி சத்திய வாக்கு வாங்குங்க. எனக்கு காவலாக இரு, துணையாக இருன்னு சத்திய வாக்கு வாங்குங்க. வாங்கிட்டீங்கன்னா அதுதாங்க உங்களுடைய அந்த வாழ்க்கையோட பிறவி பலனே நீங்கள் அடைஞ்ச மாதிரி. சரிங்களா? இது நிச்சயம் நடக்கும். அதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக செய்யுங்க. தப்பு கிடையாது. நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்பிக்கை இல்லாத போய் செஞ்சுட்டு அப்புறம் தேவையில்லாமல் போய் எதனா ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா கஷ்டம். அதனால் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாதையும் விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம். நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. இந்த பூஜை முறைகள் செய்யும்பொழுது தீட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த டெத்துக்கு போகிறது, அப்படி சப்போஸ் போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா போயிட்டு வந்து மறுபடியும் தொடரணும்லாம் நினைக்காதீங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 10 நாள் பண்ணிட்டேன், நான் இன்னும் 10 நாள் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆகாது. தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செய்யணும். சரிங்களா? பூஜை நாட்களில் கையில் காப்பு கட்டிக்கின்னு செய்கிறது நல்லது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயபக்தியாக செய்யுங்க. நிச்சயம் நடக்கும். ஏன்னா ஒரு தெய்வத்தை வந்து ஆக்ரோஷமாக நம்ம அழைக்கிற முறையில் தான் இருக்குது. நம்ம வச்சு படையில் அழைக்கிறது தான் இருக்குது. இப்போ காளி அழிக்கணும்னா ஒரு ரத்த படையில் வச்சு ஒரு ரத்த பலி கொடுத்து கோழி வலித்து அழிச்சோன்னா ஆக்ரோஷமாக வருவாங்க. இதே வந்து ஒரு நம்ம அந்த சாந்தமாக வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கிட்டு செஞ்சாக்கா சாந்தமான அந்த படையல்களை பார்த்து சாந்தமாக வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அழிக்கிற விதம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையை பார்த்து தெரிஞ்சு 4 பேர் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிக்கும் உணவு கிடைக்கணும். சாப்பாடு கிடைக்காத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணுன்றது என்னுடைய ஆசை. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க. நல்லதே நடக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் நிச்சயம் மாந்திரிகம் என்னும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மாந்திரிகம் என்னும் கலை வந்து மக்கள் நலனுக்காக தான், யாரையும் கெடுக்கிறதுக்காக இல்லை. இதை பார்த்து நான் உடம்பு நல்லா இருக்கணுன்றது தான் இந்த வீடியோ போடுறோம். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.